ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல டேஸ்டியான ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 5 வரமிளகாய், ஒரு 10-12 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. பருப்பு செவக்கக்கூடாது. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இதில் மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குழைவாக வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த சூட்டுக்கே புதினா நல்லா சுருண்டு வந்துடும். ரொம்ப நேரத்துக்கு வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், புதினா எல்லாமே நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்துட்டு வதக்க வேண்டாம். கலந்துட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க. இது கூடவே 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான புதினா கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.